Hi, I'm Dr. Vikram, General Surgeon and Assistant Professor. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஹெர்னியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நிறையா கான்ட்ரவர்சிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக். ஒருத்தவங்களுக்கு வந்து அவேர்னஸே இருக்காது நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஹெர்னியா சர்ஜரிக்கு அப்புறம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் நிறையா காமன் ஃபோக் லூஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம், வெயிட் ஏதாவது தூக்கணும் அப்படின்னா மறுபடியும் திரும்பி ஹெர்னியா வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி பார்ப்போம். இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது எல்லாமே ரீஹேப். பீட் ஹெர்னியா சர்ஜரி ஆர் ஆர்த்தோபீடிக் சர்ஜரி, எனி சர்ஜரி, ஆஃப்டர் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரீஹேப். என்னென்னா சர்ஜரி வந்து உங்களோட ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுது. ரீஹேப் என்ன பண்ணுதுன்னா உங்களை நார்மல் ரொட்டீனுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. தட் இஸ் ரீஹேப். Let's get straight to our topic. Rehab and strength training after hernia surgery. What I'm going to tell you is very important. உங்களோட ட்ரீட்டிங் சர்ஜன்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ ஏன்னா உங்களோட கேஸு எமர்ஜென்சியா இல்லை எலக்டிவ் கேஸா, மெஷ் வச்சுருக்காங்களா வைக்கலையா, உங்கள் டிஃபெக்ட் சைஸ் எவ்வளோ, சர்ஜரி பண்ணும்போது உள்ளே ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சா, உள்ள வேறு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா, இல்லை எமர்ஜென்சியாக எடுக்கும்போது ஏதாவது குடல் ஏதாவது அழுகி இருந்தது அப்படின்னா அதை வெட்டி தைச்சிருக்காங்களா, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதனோட உங்களோட சதையோட குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே கம்ஸ் இன் டு கன்சிடரேஷன் when you are going for rehab. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டிலே யுவர் ப்ராசஸ். ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் வித் யோர் ட்ரீட்டிங் சர்ஜன். ஓகே. போஸ்ட் ஆப் பீரியடில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா, இல்லை உங்கள் சர்ஜரி வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணியிருக்கா இல்லை ஓப்பனில் பண்ணியிருக்கா, எல்லாமே வந்து உங்களோட ரெக்கவரியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் கன்சல்ட் வித் யோர் ட்ரீட்டிங் சர்ஜன். ஏன் எல்லோரும் வந்து ஹெர்னியா சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காக இல்லை எந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கும் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ரெக்கரன்ஸ் காரணம், மெயின் ரீசன். அண்ட் தென் பெயின், வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வந்துருமோன்னு பயப்படுவாங்க. தேர் ஆர் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ. ஏன்னா கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது வேறு, ஒரு சடன் ஸ்ட்ரெயினுங்கிறது வேறு. தட் இஸ் தி மோஸ்ட் நொட்டோரியஸ் திங் ஃபார் ரெக்கரன்ஸ் அண்ட் எனி அதர் காம்ப்ளிகேஷன்ஸ். சடன் ஸ்ட்ரெயின் என்னென்னலாம் இருக்கலாம்னா, ஒரு பைக் கிக் பண்ணுறது, போய் தண்ணி குடம் தூக்குறது, இல்லை சாக்கை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறது, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து அன்கண்ட்ரோல்டாக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். ஒரு குழந்தையை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ வெயிட்னே தெரியாது. அந்த பக்கெட் எவ்வளோ வெயிட்டு, அந்த சாக் எவ்வளோ வெயிட்டு, இல்லை சிலிண்டர் எவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அதெல்லாம் தூக்கும்போது சடன் ஸ்ட்ரெயின் ஆகும், இன்ட்ரா அப்டமினல் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைம்ல எல்லாம் வந்து தேர் வில் பி ஏ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு பி அவேர் ஆஃப் திஸ். ஸோ ஹவு டு டூ த ரீஹேப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணணும்னு சொன்னேன். ரீஹேப் பண்ணும்போது ஆல்வேஸ் அண்டர் சூப்பர்விஷன். யாராச்சும் கூட பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா தட் இஸ் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். சரியா? ஸோ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் பண்ணும்போது யுவர் சூப்பர்வைஷன், யார் ட்ரெயின் பண்ணுறாங்களோ இல்லை கூட பக்கத்தில் நிற்கிறாங்களோ அவங்க வந்து தே கேன் டேக் கேர் ஆஃப் யூ without getting you into a grave complications. So always with supervision. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆப் டே வந்து நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துக்கலாம், நடக்கலாம், பாத்ரூம் போகலாம், இதெல்லாம் பண்ணலாம். சேரில் வந்து உட்காரலாம், பெட்டில் உட்காரலாம், அது மட்டும் பண்ணலாம். மொபிலைஸ் பண்ணணும், நடக்கலாம். ஃபஸ்ட்டு பிஓடியில் பண்ணலாம். அது மீன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வாரத்திலிருந்து 4 வாரம் வரைக்கும் உங்களோட ப்ரீதிங் கரெக்டாக பண்ணுறதுக்கு பாருங்கள். டீப் ப்ரீத் பண்ணுற மாதிரி டயஃப்ரமேட்டிக் ப்ரீதிங்னு சொல்லுவாங்க, அதை பண்ணுறதுக்கு பாருங்கள். தென் படுத்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ உங்களோட பெல்லி பட்டன் வந்து வயிற்ற உள்ளே எக்கி பாருங்கள். மீன்ஸ் இது வந்து ஸ்பைனுக்குள்ளே போகிற மாதிரி எக்கி பார்க்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பெயின் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் பெயின் வந்து கம்மியாக இருக்கா இல்லை பெயின் இன்னும் கொஞ்சம் இருக்கா, ஏதாவது ப்ரீத் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு 4th வீக்லேருந்து 8th வீக் வரைக்கும் நீங்கள் அதோட கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்ணி இருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. பெயின்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா
இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ரீஹேப் எக்ஸசைஸ் ஆல்வேஸ் அண்டர் சூப்பர்விஷன். கேட் கவ் பொசிஷன், டெட் பர்க், அதனோட ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ இப்போ வந்து 8 to 12 வீக்ஸ் 8 to 12 வீக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணலாம் ரீஹேப்பில். ஆல்வேஸ் வந்து சூப்பர்விஷனோட பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலான்னா ஹீல் ஸ்லைட் பண்ணலாம், ஆர் ஃப்ளட்டர் கிக்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கலாம். அதனோட டயக்ராம்ஸ் எல்லாம் போடுறேன். அதுவும் இல்லாமல் நீங்களும் ஒரு ட்ரைனரோ அல்லது கோச்சஸோ வச்சுட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோ யாரோ வச்சுட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இது பண்ணி எதுவும் பெயின் இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இல்லை, பெயின் அது வார்னிங் சைன்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன், அதுவும் சொல்கிறேன். ஸோ பெயின், ரெட்னஸ், அந்த இடத்துல மறுபடியும் திருப்பி ஏதாவது பல்ஜ் ஆகுறது, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்டாப் ரைட் தேர், கன்சல்ட் வித் யுவர் டாக்டர். ஸோ ஆல்வேஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ரீஹேப் இருக்கும். மீன்ஸ் என்னென்னா ரெக்கவரி வந்து ரொம்ப ஒவ்வொருத்தவங்களுக்கு சீக்கிரமாக இருக்கும். ப்ரொவைடிங் யங் ஏஜில் இருக்கும்போது ரெக்கவரி வந்து நல்லாயிருக்கும். ஓல்டர் ஏஜ் குரூப்பு, டிஷ்யூ குவாலிட்டி கம்மியாக இருக்குது, வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரெக்கவரி கொஞ்சம் டிலே ஆகும். பட் இட் இஸ் ஓகே ஆஸ் லாங் எஸ் யூ ஆர் டூயிங் ஃபைன், பெயின் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்லோ ப்ரோக்ரஸே போதும் உங்களுக்கு. யூ டோன்ட் நீட் டு ரஷ் இன் டு திங்ஸ் அண்ட் தென் கெட் இன் டு காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் கொஞ்சம் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஓப்பன் சர்ஜரியில் கொஞ்சம் டிலேயாக இருக்கும். அண்ட் தென் வென்ட்ரல் ஹெர்னியாவில் ப்ரோக்ரஷன் அண்ட் தென் ரெக்கவரி வந்து கொஞ்சம் டிலேடாக இருக்கும். அதுவே இங்குனல் ஹெர்னியா அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே நடக்கும் அதெல்லாம். ஸோ 12 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு வில் டேக் 3 months. அதுவும் நீங்கள் வந்து ஒரு சூப்பர்விஷனோட தான் ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணணும். பண்ணும்போது யூ கோ ஃபார் ஹை வால்யூம் ட்ரைனிங் தென் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். மீன்ஸ் வெயிட்டை கம்மியாக வச்சு, எந்த அளவுக்கு வெயிட்டை கம்மியாக வச்சு பண்ண முடியுமோ அப்போ இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் ஒர்க் அவுட்டே பண்ணல, நான் எப்படி வெயிட்டு இது பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ தம் கட்டி ஏதாவது மூச்சை பிடிச்சிட்டு தூக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களோட இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி தூக்குற மாதிரி இருக்கிறது எதுவுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். சரியா? அதுவே ஒரு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏற்கனவே வந்து அவங்களோட ட்ரைனிங்கில் வந்து அவங்களோட 1 rep மேக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா உங்களோட 1 rep மேக்ஸில் எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி அதில் 50% கம்மியாகவே பண்ணுங்கள். பிகாஸ் 40% மேலே தான் வந்து உங்களோட இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷரே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் அட் யுவர் லோவஸ்ட். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த மாதிரி காம்பவுண்ட் லிஃப்ட்ஸ், ஸ்குவாட்டு, டெட் லிஃப்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸ்லோவாக நீங்கள் பண்ணாவே போதும். ஸோ 12th வீக்லேருந்து இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிச்சு. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது உங்கள் ப்ரொக்ரெஷன்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் டிஃபெக்ட் இருந்திருக்கு, அதில் வந்து மெஷெல்லாம் வச்சுருந்ததில் வந்து அது வந்து டிஷ்யூவோட போய் இன்கார்பரேட் ஆகி அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை க்ரியேட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாடியை வந்து கேட்காம நீங்களே புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பெயின், ரெட்னஸ்ஸு, ஸ்வெல்லிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கன்சல்ட் வித் யுவர் ட்ரீட்டிங் டாக்டர்ஸ். ஸோ உங்களோட ப்ரோக்ரெஷன் வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், இன்டென்ஸாக எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு பெயின் எல்லாம் எப்போ ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினச்சிங்களோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ரொக்ரெசிவாக கொஞ்சம் ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு அட்வைசபிள். ஸோ சடன் ஸ்ட்ரெயின் இஸ் தி நோட்டோரியஸ் திங். சடன் ஸ்ட்ரெயின் வர மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எதையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எல்ஸ் இட் வில் லீட் யூ டு தி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ டேக் ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னா, always and I say always again, consult with your treating surgeon whenever you are doing a progress or you're having any complications. And then train பண்ணும்போது always supervisionோட train பண்ணுங்க. மூணாவது என்னன்னா, your progression will be slow. அதை மைண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுங்கள், இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணுறத விட. And then most important thing is சடன் ஸ்ட்ரெயினை அவாய்ட் பண்ணிக்கங்க. பைக் உதைக்கிறது, பக்கெட் தூக்குறது, சிலிண்டர் தூக்குறது, போய் சாக்கு மூட்டை தூக்குறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க.
அப்புறம் ப்ரீதிங் டெக்னிக் அண்ட் தென் ஃபார்மை கரெக்டாக பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரெயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரீதிங் டெக்னிக்கும் ஃபார்மும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோம். முக்கி பண்ணக்கூடாது. அதே மாதிரி மோஷன் 2 பாத்ரூம் போகிறது வந்து முக்கி போகாத மாதிரி பார்த்துக்கணும். முக்கி போகிறோம் அப்படிங்கிற போதே உங்களோட இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் லிசன் டு யுவர் பாடி. உங்கள் பாடி என்ன சொல்லுதுங்கிறத கேளுங்க. என்ன சொல்லும்? பெயின் இருக்கான்னு சொல்லும். அந்த சர்ஜரி பண்ண இடத்துல ரெட்னஸ் ஏதாவது வருதா, கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி அந்த இடத்துல ஏதாவது ஸ்வெல்லிங் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஸோ ட்ரெயின் சேஃப்லி. பை.